பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் தாமே இந்த காலை வேளையில் உங்களை குறித்து உங்கள் வீட்டை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகான வார்த்தை கொடுக்குறார் பாருங்க. இந்த ப்ராமிஸ் நமக்குரியது. இந்த வார்த்தை என்ன சொல்கிறார்னா, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்னா, நம்ம நிறைய பிள்ளைகளை குறித்து பயப்படுறோம், எதிர்காலங்களை குறித்து பயப்படுறோம். பயம் அதிகமாகி போச்சு நிறைய பேருக்கு. எடுத்ததுக்கெல்லாம் பயம். எப்படி நடக்கும், இது குடும்பம் எப்படி விருத்தி அடையும், இது எப்படி நடக்கும், இந்த குழந்தைங்க மூலமா கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரா, என் பிள்ளைகளுக்கு அறிவு இல்லையே, ஞானம் இல்லையே, அவங்க சரியான திறமையில இல்லையேன்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். விசேஷமா நம்ம இன்னும் உலக பிரகாரமான இருக்கிற பிள்ளைகளை வச்சு ஒப்பிட்டு வர பார்க்குறோம். அதனால பயப்படுறோம். ஐயோ, அந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களே, பக்கத்து வீட்டு குழந்தைலாம் நல்லா இருக்குதே, எதிர்த்து வீட்டு குழந்தைலாம் நல்லா இருக்குதே, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, ஆனால் என் பொண்ணு மட்டும் இப்படி இருக்கு, என் பையன் மட்டும் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை குறித்து குழப்பத்தோட பயத்தோட கூட இன்னைக்கு காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. நீ பயப்படாதமா, உங்க குழந்தைகளை நான் பராமரிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் உங்களையும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கலையா, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கலையா, உங்களுக்கு அறிவை கொடுக்கலையா, உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கலையா, உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தலையா, கர்த்தர் உங்களையே இவ்வளோ அழகாக நடத்தினாரே, உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் நடத்துவார் என்பதற்காக தான் எடுத்ததுமே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. உங்களை ஆசீர்வதித்தது போல உன் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன், நான் பார்த்துக்கிறேன், என் மேலே கவலைகள் எல்லாம் வச்சிருங்க, உன் குழந்தைக்கு ஏற்ற ஞான அறிவை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 128 நம்ம வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க. என் தேவன் உங்களை சுற்றி இருக்கிற ஒலிவமர கன்றுகளைப் போல அவர்கள் வளருவார்கள். நீங்கள் சபையில் இருந்தால் உங்கள் பிள்ளைங்க சபையில் நல்லா வளருவாங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறந்திருந்தீங்கன்னா உங்களை சுற்றி அந்த காரியத்தில் கர்த்தர் வளரச் செய்வார். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழச் செய்வார். அதுக்கு தான் உங்களையும் என்று கர்த்தர் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் உன் பிள்ளைங்க பர்ஃபெக்டாக நான் மாற்றுவேன். ஸோ உங்களை சுற்றி தான் அவர்கள் வளருவார்கள். அவங்க ஏதோ ஒரு தனி உலகத்திலேயோ தனியான இந்த உலகத்தில் வாழ்கிற பிள்ளைகளை போல பாவத்திலேயோ அசுத்தத்திலேயோ இல்லைன்னா கேம்லேயோ இல்லை மற்ற காரியங்களிலோ இல்லை. நீங்கள் எப்படி ஆசைப்படுகிறீர்களோ ஒலிவமர கன்றுகளைப் போல உங்களை சுற்றி அந்த பிள்ளைகள் வளருவார்கள் என்று இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஒரு சுதந்திரம் அல்லவா, அது தேவன் உனக்கு கொடுத்த அறிவு அல்லவா, அது தேவன் உனக்கு கொடுத்த கிருபை அல்லவா. ஆண்டவர் நிச்சயமாய் அவைகளை ஆண்டவர் அதற்குரிய திட்டத்தின்படி அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அவர் தான் நம்மை நடத்தின தேவன் நம்ம பிள்ளைகளையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற காலங்களிலே கர்த்தர் ஆண்டவர் சபைகளிலே வைத்து அவர்களை போஷித்து அவர்களுக்கான எல்லா திறமைகளையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நீங்கள் கொஞ்ச காலம் காத்திருங்க, தேவனை நோக்கி பார்த்துருங்க, உங்கள் பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். உங்கள் ஜெபமை கர்த்தர் ஆண்டவர் ஒரு நாளும் வீணாக்க விட மாட்டார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, உங்கள் வீட்டை குறித்து எதெல்லாம் குறித்து பயப்படுகிறீர்களோ அது எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார் கர்த்தர். நீ பயப்படாத. உன் வீட்டை குறித்து, உன் சந்ததியை குறித்து, உன்னுடைய வம்சத்தை குறித்து இது என்ன ஆகுமோன்னு பயப்படாத. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வம்சத்தை வரவழைப்பார். அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவைகளை ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் கனி தருகிறவர்களாக மாறுவார்கள். உயர உயர வளர்கிற ஒரு கன்றுகளைப் போல இந்த பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வளருவார்கள். இந்த வளர்ச்சியை குறித்து எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. தேவன் தாமே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, எருசலேமின் வாழ்வை உங்கள் வீடுகளிலே கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் குடும்பம், உங்கள் வீட்டை சார்ந்த பிள்ளைகள் நல்ல ஞான அறிவோடு வளர ஆண்டவர் செய்வார். பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. யாபேசை அவங்க தாய் பெற்றெடுக்கும் போது சொன்னாங்க, நான் துக்கத்தோடவே பெற்றேன் என்று சொன்னாங்க. ஆனால் யாபேசு ஜோமன் எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பூமியில் ஒருவேளை உங்களுக்கு அவங்க பார்க்கும்போது வேதனையாக இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கு நான் பதில் தருகிறேன். மனுஷர்கள் பதில் தராங்களோ இல்லையோ, கர்த்தர் உன் பிள்ளை ஜபத்துக்கு பதில் கொடுப்பார்.
நடத்துவார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பாதுகாப்பார். யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஆசீர்வதித்தது போல உன் பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பார். ஆமென். ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். அதனால் எதை குறிச்சும் பயப்படாமல் ரிலாக்ஸாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, தேவாலயத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் சாமுவேலை வளர்த்தது போல உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வளர்த்து உங்கள் குடும்பத்தையும் வம்சத்தையும் விருத்தியடை செய்து ஆசீர்வாதமாக நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் சொன்ன வாக்குக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பராமரிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர். அதன்படியே நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே. ஒலிவ மர கன்றுகளைப் போல அவர்கள் வளர்வார்கள் இருப்பார்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட வழிநடத்துங்க. இந்த வேளையில் ஆண்டவரே யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் பலவீனங்கள் வியாதிகள் அதிகமாக இருக்கிறோ, எல்லா வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியம் சரீரங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. பிசாசு அந்த குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழுந்திராதபடிக்கு எல்லா சாத்தானுடைய கிரியைகளை, எல்லா வியாதி விக்கனங்களையும், எல்லா நாச மோசங்களையும், உலகத்தினுடைய அசுத்தங்களையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண கிருபைகளோடு ஆசீர்வதியும் சாட்சியாக நடத்தும், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்தும். கொடுத்த வாக்குத்தத்தின்படியே கர்த்தாவே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.